Good morning students. ஏற்கனவே நம்ம 1.1 determinants அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். அடுத்து 1.2 matrices அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். அது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 1.3 அப்படின்னு இந்த டாப்பிக்கில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு படிக்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, லோயர் கிளாஸஸ்லேருந்து செட் ஆஃப் நிறையா நம்பர்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதாவது நம்பர் ஸ்டார்ட் வித் அப்படின்னு சொன்னால் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க 1, 2, 3 அப்படியே போகிற மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஆப்ரேஷன் ஆஃப் நம்பர்ஸில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ரேஷன் பார்த்துருப்பீங்க. அந்த 4 ஆப்ரேஷனில் அந்த நேச்சுரல் நம்பர்ஸில் அடிஷன் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் சப்ராக்ஷன் வரும்போது ஒரு நம்பர்லேருந்து அதே நம்பரை சப்ராக்ட் பண்ணோம்னா, கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0ன்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த நேச்சுரல் நம்பரில் என்ன கிடையாது, 0 கிடையாது. அப்போ நம்ம அந்த 0வை அந்த நேச்சுரல் நம்பரோட சேர்த்து அதுக்கு இன்னொரு பேர் வச்சோம், அதாவது ஹோல் நம்பர். அதோட நிப்பாட்டினோமா சப்ராக்ஷன் வரும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை நம்ம என்ன செய்ய முடியாது, கழிக்க முடியாது. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிக்க முடியும். இப்போ 5லேருந்து 3 கழிச்சா 2 சொல்லுவோம். அது வந்து எங்கே இருக்கும், அந்த ஹோல் நம்பரில் இருக்கும். ஆனால் 3லேருந்து 5 கழிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், -2 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மைனஸ்னா என்னது, பக்கத்தில் கடன் வாங்குவோம் அப்படிம்போம். அதாவது இப்போ படிக்கிற அந்த ஹோல் நம்பரில் என்ன இல்லை, மைனஸ் இல்லை, 0லேருந்து தான் சொன்னோம். இந்த மைனஸை சேர்த்துட்டா அந்த நம்பர்ஸ் பேர் என்ன அப்படின்னா இன்டிஜர்ஸ். அதாவது 0 +or-1 +or-2 +or-3 அப்படியே போனால் +or-infinity. சரியா? அப்போ அந்த லைன் ஒரு கிராஃப் பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த லைனில் உள்ள அந்த நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா 0, 1, 2, 3 ரைட் சைடு அப்படியே போய்கிட்டே இருக்கும். 0க்கு இந்த பக்கம் போனோம்னா -1, -2 அப்படியே போய் லெஃப்ட் சைடு போயிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த பக்கம் -infinity போடுவீங்க. இதோட நம்பர்ஸ் நம்ம நிப்பாட்டினோமா அப்படின்னா கிடையாது. ஃபர்தராக நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அடுத்து என்ன படித்தோம் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதாவது இந்த ரேஷனல் நம்பர்னா என்ன, அது என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது P/Q ஃபார்மில் இருக்கும். P/Q, P ஒரு நம்பர், Q ஒரு நம்பர். ஆனால் அந்த ரேஷனல் நம்பர்னு சொல்லி பார்க்கும்போது டினாமினேட்டர்னா கீழே உள்ள அந்த பகுதி அது என்னவாக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக 0வாக இருக்கக்கூடாது. டினாமினேட்டர் அந்த Q மட்டும் என்னவாக இருக்கக்கூடாதுன்னா 0வாக இருக்கக்கூடாது. அப்படின்னா நமக்கு PQ என்ன இண்டிஜரானும் இருக்கலாம், ஆனால் டினாமினேட்டர் Q மட்டும் என்ன இருக்கக்கூடாதுன்னா 0வாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு நம்பர் இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க, 5/0 அப்படி ஒரு நம்பரே கிடையாது. சரியா? அப்போ 5 0 வகுத்தா நீங்கள் இன்றைக்கி அப்புறம் வகுத்துட்டே இருக்க வேண்டியதான், நமக்கு என்ன வராது, ஆன்சர் வராது. சரியா? அப்போ நியூமரேட்டர் 0வாக இருந்தால் கூட 0/5 அப்படின்னா ஆன்சர் எவ்வளவு, 0. அப்போ இந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ். இந்த ரேஷனல் நம்பர்ஸில் நிறையா 2 சப்டிவிஷன் பார்த்துருப்பீங்க ஸ்கூல் டேஸில். டெர்மினேட்டிங் ரேஷனல், நான் டெர்மினேட்டிங் ரேஷனல் இப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இர்ரேஷனல் நம்பர் சொல்லி இன்னொரு எண்டில் இருக்குது. அந்த இர்ரேஷனல் நம்பர் என்னென்னா அதர் தென் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் ஒரு நம்பரை அதே நம்பரால் பெருக்கி வரக்கூடிய நம்பர். அதாவது 1, 4, 9, 16, 25, 36, 49, 64, 81, 100, 121, 144 இந்த மாதிரி தெரியும். 12 ஸ்கொயர் வந்து 144. இந்த நம்பர் தவிர மிச்சம் எந்த நம்பருக்கு ரூட் எடுத்தாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா அது என்னது, இர்ரேஷனல் நம்பர்ஸ். அது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பை பார்த்துருப்பீங்க, 22/7 சொல்லுவீங்க. அதோட வேல்யூ வந்து 3.14 சொல்லியிருப்பீங்க. அது முடியவே முடியாது. டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், போய்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் என்னதுன்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ். போத் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் கால்டு ரியல் நம்பர்ஸ். அதுவும் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். என்னது, ரேஷனல் இர்ரேஷனல் ரெண்டும் சேர்ந்தது என்னது, ரியல் நம்பர்ஸ். அது வரைக்கும் நம்ம 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இங்கே வந்து நீங்கள் படிக்க போகிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் உங்களுக்கு தெரியும், 1,
4 9 சொன்னேன் இல்லை. இப்போ அந்த நம்பருக்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு தெரியும் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ 4 ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, 9 ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இந்த மாதிரி இருக்குது. இதே இதுக்கு நெகட்டிவ் நம்பருக்கு ரூட் எடுத்தோம்னா நெகட்டிவ் நம்பருக்கு ரூட் எடுக்க முடியாது. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ நம்மளாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறோம். இமேஜினரி என்னது? கற்பனை எண். கற்பனை என்னது? அப்படி இல்லாத இருக்கிற மாதிரி நினைக்கிறதா என்னது கற்பனை. அப்போ அந்த நெகட்டிவ் நம்பர் ரூட் எடுக்கிறோம். இப்போ -4 ரூட் எடுத்தோம் அப்படின்னா அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? 4 ரூட் எடுத்தால் 2, அந்த -1 அப்படின்னு சொல்லி இருக்குது. -1 × 4 பிரிச்சுக்கிறோம். -1க்கு ரூட் எடுத்தோம்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஐ அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஐ தான் இமேஜினரி நம்பர். இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னென்னா போத் ரியல் அண்ட் இமேஜினரி நம்பர் ஃபார்ம் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரியல் நம்பர் இருக்கணும், இமேஜினரி நம்பர் இருக்கணும். அந்த ரெண்டும் சேர்ந்து தான் இது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா எ நம்பர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a plus ib where a and b are real number and I equal to root of -1. அதுதான் இமேஜினரி பார்ட். சரியா? ஸோ இங்கே a plus ibங்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இசட்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இதில் ஏங்கிறது ரியல் பார்ட், பிங்கிறது இமேஜினரி பார்ட், ஐ கூட இருக்கிறது இமேஜினரி பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் z equal to 3 plus 4i. இதில் ரியல் பார்ட் என்னென்னா 3, இமேஜினரி பார்ட் என்னென்னா 4. புரியுதா? தென் கான்ஜுகேட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு z ஈக்குவல் டு a plus ib அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கு கான்ஜுகேட் எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா z பார். z போட்டு மேலே என்ன போடணும்? பார் போடணும். சரியா? கோடு மேலே ஒரு கோடு போட்டோம்னா அதுக்கு பேர் என்னதுன்னா கான்ஜுகேட் ஆஃப் z அப்படின்னு அர்த்தம். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட்னு நம்ம ஃபுல்லாக சொல்கிறது போல் மேலே ஒரு பார் போட்டாவே கான்ஜுகேட்னு அர்த்தம். இது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இமேஜினரி பார்ட்டு மட்டும் சைன் மாற்றுறதுக்கு பேர் கான்ஜுகேட். இஃப் z equal to a plus ib then z bar equal to a minus ib. இப்போ z வந்து a minus ib-யா இருந்தால் z bar எப்படி இருக்கும்? இமேஜினரி பார்ட்டு மட்டும் சைன் மாற்றணும், அவ்வளோதான். ரியல் பார்ட் நீ பார்க்கவே கூடாது, அதுக்கு போய் சைன் மாற்றிடக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா z பார் ஈக்குவல் டு a plus ibன்னு மாறும். இமேஜினரி பார்ட்டுக்கு சைன் மாற்றணும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆக்கணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆக்கணும், அவ்வளோதான். இதோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா z பார் பார் 2 தடவை கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படின்னா திரும்ப என்ன வந்துடும்? z வந்துடும். அதாவது a plus ib-யை z பார் எடுத்தோம்னா a minus ib ஆகும். அந்த a minus ib-க்கு கான்ஜுகேட் எடுத்தோம்னா a plus ib-யா மாறிடும். அதான் என்னது? z. அதுதான் அங்கே சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த ரிசல்ட்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன செய்யலாம்? சம்மில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது z1 plus z2 whole bar equal to z1 bar plus z2 bar. z1 minus z2 whole bar is equal to z1 bar minus z2 bar. அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன்லையும் டிவிஷன்லையும். டிவிஷனில் மட்டும் என்ன கூடாது? டினாமினேட்டர் உள்ள அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 0 இருக்கக்கூடாது. சரியா? ரைட். நெக்ஸ்ட் அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அல்ஜிப்ரா என்னது? நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அதான் சொல்கிறோம். 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா ரியல் பார்ட்டையும் ஆட் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டையும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி தான் டிஃபரன்ஸ் பண்ணுறதும். மல்டிப்ளை பண்ணுறது மட்டும் வேறு மாதிரி பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு இடத்துல உனக்கு என்ன வரும் அப்படின்னா i² அப்படின்னு வரும். ஏன்னா ஐ பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? i² கிடைக்கும். அதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் i equal to root of -1. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகும்னா i² equal to -1. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் i² வேல்யூ எவ்வளவுனா -1. ஓகேவா? ஸோ z1 z bar is equal to ac minus bd plus I into AD plus BC அந்த மாதிரி வரும். ரைட். டிவிஷன் பார்த்தீங்கன்னா அந்த கீழே உள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் வச்சு மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி அண்ட் ஃபைண்ட் த ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கான்செப்ட்னா மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். மாடுலஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
if z equal to a plus ib is a complex number, then modulus of the z, மாடுலஸ்னா அதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் அந்த சிம்பிள் எப்படி போனால் ரெண்டு பக்கமும் அந்த வெர்டிக்கல் லைன் போடணும். அதாவது mod z அப்படின்னு சொல்லி அதை ரீட் பண்ணணும். ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். தென் போலார் ஃபார்ம் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். போலார் ஃபார்ம்னா இந்த ஆர்குமெண்ட், அதாவது ஆம்ப்ளிடியூட்னு சொல்லலாம், இல்லாட்டினா ஆர்குமெண்ட் சொல்லுவோம். அதை கண்டுபிடிக்க எப்படி அப்படின்னா cos theta equal to real part by r and sin theta equal to imaginary part by r. அப்போ அந்த r என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அதான் அந்த மாடுலஸ். தென் theta equal to tan inverse of b by a, அதாவது theta equal to thetaனா ஆம்ப்ளிடியூட், அதாவது ஆர்குமெண்ட், tan inverse of imaginary part by real part, imaginary part by real part. அப்போ நம்ம இந்த இதில் ஃபார்முலா என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா mod z equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அண்ட் tan theta equal to imaginary part by real part. இதில் நம்ம ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பார்த்துட்டு ஒரு சில சம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் செய்வோம். தேங்க்யூ.